இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சித்தரிக்கப்பட்ட வீடியோ. உண்மை சம்பவம். பாட்டியோட 80 லட்ச ரூபாய் அபேஸ் பண்ணியிருக்க கதை. இதுதாங்க டுடே நியூஸு. ஹரியானா மாநிலத்தில் பாட்டியோட 80 லட்சத்தையும் அபேஸ் பண்ணிட்டாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தன் பேத்தி உளர்னதால். அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா குரு கிராமம்னு இருக்குது சரியா. அங்கே பாட்டியோட அக்கௌண்ட்டில் 80 லட்ச ரூபா இருந்திருக்கு சரியா. அந்த தகவலை அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெருமை பீத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பெருமை பீத்திருக்கு. யார்கிட்ட பெருமை பீத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பெருமை பீத்திருக்கு. ஸோ அந்த சிச்சுவேஷனில் என்ன நடந்திருக்குன்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ பாட்டி பார்த்திங்கன்னா நிலத்தை வாங்கி விற்றுருக்காங்க ஓகேவா. ஸோ அவள் எங்கே இருக்காங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் 75 வயசு பாட்டி. அவங்க நிலத்தை விற்று 80 லட்ச ரூபா பணத்தை அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க. எங்கன்னா வங்கி பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க சரியா. ஸோ இதை இந்த பெருமையாக பேசி அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இருக்கக்கூடிய அவங்க கூட இருக்க சக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு சரியா. அந்த இடத்துல இருந்து தான் இந்த பணம் அபேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தாங்க அந்த மாணவி பெருமை பீத்திருக்கு. ஸோ அது பெருமை பீத்தினோடனே சில நாள்லேயே பார்த்திங்கன்னா அந்த மாணவியை ஒரு மர்ம கும்பல் தொடர்பு பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஃபோன் பண்ணி அவங்களோட ஆபாச படத்தெல்லாம் சமூக வலைதளத்தில் பரப்புறதா மிரட்டியிருக்காங்க சரியா. அப்படி மிரட்டி தான் அந்த 80 லட்ச ரூபாயை அபேஸ் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ எப்படி அந்த 80 லட்ச ரூபா அந்த பொண்ணுகிட்ட பறி போனது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ பாட்டியோட அக்கௌண்ட்டை ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணியிருக்க பார்த்தா. ஸோ இப்போ தாங்க அந்த பாட்டியோட பணம் எப்படி பறிபோகுன்றது தெரியுது. ஸோ போலீஸ்கிட்ட நம்ம விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா குருகிராமம் 10வது செக்டாரை சேர்ந்த மாணவி 80 லட்ச ரூபா குறித்து பள்ளியில் பேசியிருக்காங்க சரியா. அப்போ அந்த 10ஆம் வகுப்பு மாணவன் ஒருவன் அந்த பொண்ணு பேசினதை பார்த்தீங்கன்னா அவங்களோட அண்ணன்ட்ட சொல்லியிருக்கான் சரியா. அவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்கான்றது தான் அடுத்து வரக்கூடிய ஹைலைட்ஸ். ஸோ இப்போ அந்த மாணவனோட அண்ணன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தன்னோட கூட்டாளியை சேர்த்துக்கிறான். அதாவது அவங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து 80 லட்ச ரூபாயை பாட்டிகிட்ட இருந்து படிக்கணும்னு திட்டமிடுறான். ஸோ பாட்டியோட பணத்தை ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாணவி தான் சரியா. இப்போ பாட்டியோட பணத்தை ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க அந்த மாணவி சரியா. அந்த மாணவி என்ன எப்படி பண்ணி அந்த பணத்தை ஆட்டையை போடுறான் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா மாணவியோட நார்மல் ஃபோட்டோ இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா ஆபாசமாக சித்தரித்து அதை அந்த பொண்ணுக்கே அனுப்பி அடுத்து அதை சமூக வலைதளங்கள் நான் பதிவிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டியிருக்கான் சரியா. மிரட்டி பணம் கேட்டிருக்கான். ஸோ இதை கேள்விப்பட்ட அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பயந்து நடுங்கிருச்சு. அப்படி நடுங்கிட்டு என்ன பண்ணுது பாட்டியோட கணக்கு அக்கௌண்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மர்ம கும்பல் கூறிய வங்கி கணக்கு அவன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சிருக்கான் அவனோட அக்கௌண்ட் நம்பரை. ஸோ அதுக்கு ஆன்லைன்லேயே பல தவணையாக லட்சக்கணக்கில் பணத்தை அனுப்பியிருக்கு அந்த பொண்ணு. எதனால் இவங்க அந்த பொண்ணு ஃபோட்டோவை ஆபாசமாக சித்தரித்து அனுப்பிச்சிருக்கதை பார்த்து அந்த பொண்ணு பயந்துருச்சு சரியா. பயந்து தன் பாட்டி அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாட்டாக அனுப்பிச்சிட்ருக்கு சரியா. அடுத்து அந்த திருட்டு கும்பல் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா 80 லட்ச ரூபாயை அந்த பொண்ணுகிட்ட இருந்து சுருட்டிடுறாங்க ஓகேவா. ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணி திருடிடுறாங்க. அதுக்கப்புறமும் அந்த கும்பல் அந்த பொண்ணை விடலை. மாணவி படிக்கும் டியூஷனுக்கே நேரில் போகிறாங்க. அங்கேயும் போய் மறுபடியும் அந்த பொண்ணை போய் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க சரியா. ஸோ பாட்டியோட அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட்டை எடுத்து திருடின பிறகும் அந்த பொண்ணை சும்மா விடாமல் என்ன பண்ணியிருக்காங்க அந்த டியூஷன் படிக்க போகிற இடத்துலையும் போய் அந்த பொண்ணை போய் திரும்ப மறுபடியும் மிரட்டுறாங்க. ஸோ எதுக்கு மிரட்டுறாங்கன்னு பாருங்கள் சரியா. ஸோ அந்த மாணவி சோகமாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க டியூஷன் டீச்சர் தான் என்னப்பா இந்த மாதிரி எதுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்க, நல்லா படிக்கிற பிள்ளை நீ எதுக்கு இப்படி டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுருக்காங்க. அவங்க விசாரிக்கிறதுனால தான் அந்த அவங்க திகிக்கிடும் தகவல்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இப்படி தாங்க அந்த 80 லட்ச ரூபாயும் அந்த மர்ம கும்பல் குறித்த தகவலும் அந்த ஆசிரியர் அந்த மாணவிகிட்ட விசாரித்ததுனால தெரிய வந்திருக்கு சரியா. அது வரைக்கும் அந்த மாணவியோட பாட்டிக்கு கூட தன்னோட 80 லட்ச ரூபா தன் அக்கௌண்ட்லேருந்து அவங்க திருடிட்டாங்க அப்படின்ற நிகழ்வு கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இந்த மாணவி பயந்துக்கிட்டு இருந்திருக்கு ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஆசிரியர் விசாரித்ததுனால அதனால் தெரிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப்பு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த டீச்சர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாணவியோட பாட்டியை வர சொல்லி என்ன நடந்திருக்குன்ற அந்த பொண்ணு கூறிச்சில் அவங்க 80 லட்ச ரூபாயை அந்த மாதிரி பசங்க அவங்க அண்ணன்கிட்ட சொல்லினாங்க.
ஸோ இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, அவங்க பாட்டியும் அவங்க டீச்சரும் போய். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மாணவிக்கு யார் யார் அந்த மாதிரி அந்த மாணவியை சித்தரித்து ஆபாச படங்கள் அனுப்புனாங்க அப்படின்றத போலீஸார் விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரித்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, ஸ்மித் கட்டாரியா அப்படின்ற ஒருத்தையும் பார்த்தீங்கன்னா 22 வயசு. அவனும் அவனோட 6 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் இந்த திருட்டுத்தனத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ போலீஸ் கண்டுபிடிச்சோன்னா என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போலீஸ் தெரிஞ்சோடனே போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்மித்தை வீட்டுக்கு போய் அவனை சர்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருந்து ஒரு 5 lakh rupees இருந்திருக்கு. அது போக அவனோட டெபிட் கார்டு இருந்திருக்கு. ஸோ அது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க பறிமுதல் செஞ்சுட்டாங்க. ஸோ எதுக்கு பறிமுதல் செஞ்சாங்கன்னு பார்த்தோன்னா, இவங்க திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க. 80 லட்சத்தை அந்த பொண்ணுகிட்ட இருந்து அவங்க பாட்டி வங்கி கணக்கில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திருடியிருக்காங்கன்று பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ போலீஸ்காரங்க விசாரணையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 lakh வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப மறுபடி சர்ச் பண்ணி அவனை துரி விசாரித்ததில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 36 லட்சத்தையும் அவன்கிட்ட கைப்பற்றப்பட்டு உள்ளது அப்படின்னு போலீஸ்காரங்க கூறியிருக்காங்க. ஸோ அவங்க ஆட்டையப்பட்டது பார்த்திங்கன்னா 80 லட்ச ரூபாய் அடிச்சிருக்காங்க. கைப்பற்றது பார்த்திங்கன்னா 36 லட்சத்தை தான் போலீஸ்காரங்க கைப்பற்றிருக்காங்க. மிச்ச பணத்தை அவங்க என்ன செலவு பண்ணியிருக்காங்க ஏதுன்ட்டு இப்போ விசாரணை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நியூஸ். ஓகேவா? ஸோ இது இன்றைக்கி உள்ள உண்மையான சம்பவம். ஆனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சித்தரிக்கப்பட்டுள்ளது. சரியா? ஓகே. ஸோ இது எதனால் இந்த தவறு நகர்ந்துருக்குன்னா, அந்த பாட்டி தன் பேத்திகிட்ட தன் அக்கௌண்ட்டில் அந்த நிலத்தை விற்று 80 லட்ச ரூபா கிடச்சிருக்கு அப்படின்றத அக்கௌண்ட்டில் வச்சுருக்குன்றத பேத்திகிட்ட சொல்லியிருக்காங்க. சரியா? நம்பர் 1. செகண்டு பார்த்திங்கன்னா, அந்த பேத்தி அமைதி எல்லாமே எங்கள் பாட்டி அக்கௌண்ட்டில் 80 லட்ச ரூபா இருக்குது, எங்கள் பாட்டி அக்கௌண்ட்டில் 80 லட்ச ரூபா இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கு. ஸோ அது நம்பர் 2. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கான், அவங்க அண்ணன்ட்ட போய் சொல்லியிருக்கான். அவங்க அண்ணன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பிளானை போட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த பொண்ணுகிட்ட இருந்து பணத்தை எப்படி அடிக்கலான்ட்டு யோசித்து திட்டம் பண்ணி இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதிலேருந்து என்ன தகவல் தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் அலர்ட்டாக இருக்கணும். எந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லணுன்றதை கவனித்து சொல்லணும். ஸோ இப்போ பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த 80 lakhs லாஸ். ஓகேவா? இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. மேலும் இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு உடனடியாக தெரிய வேண்டுமென்றால் உடனே SRK Reels அப்படின்ற சேனலை சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர்